மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவராகிய கடவுள் உங்களோடும் என்னோடும் பேசுவதற்கு தெரிந்து கொண்டிருக்கிற அவருடைய திருவார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 14-13 வசனங்களில், நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி எதை சாப்பிட வேண்டும், எதை அவர்கள் விரும்ப வேண்டும் என்று பிறப்பிலே நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். 17ஆம் நூற்றாண்டிலே பிரான்சில் பிறந்து கனடாவில் பூர்வக்குடிகளாக நற்செய்தி பணியாற்றியவர் புனித ஐசக் ஜோஸ். 1642 ஆண்டு எதிரி பழங்குடியினால் சிறைபிடிக்கப்பட்டு 13 மாதங்கள் அடிமையால் நடத்தப்பட்டார். அவர் சொல்லனா சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். அந்த கொடூரத்தின் கை விரல்கள் துண்டிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட உடலோடு பிரான்சுக்கு திரும்பி கிறிஸ்துவின் திருவிருந்து பலியை கொடுக்க வேண்டும் என்று இவருடைய ஆன்மீக ஆர்வம் குறையவே இல்லை. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மனிதனுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்க்கும்போது கடவுளால் அழைக்கப்பட்டு கடவுளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நீங்களும் நானும் இந்த நாளிலே உலகத்தினுடைய ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக வீட்டு தொழிலாளர் திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 16ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளருடைய உரிமைகளை உரிமைப்படுத்துவது. 4 மில்லியன் இந்திய வீட்டு தொழிலாளர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது இன்றைக்கு வேலை சார்ந்த இடங்களிலும் அவர்கள் 10 மில்லியன்கள் இருக்கிறார்கள். பெண்கள் அதிகம், 1 பங்கு 2 பங்கு பெண்கள் தான் அதிகம். இப்பெண்கள் பலருக்கு ஊதியம் இவ்வளவு வரைமுறை செய்யவும் எதுவும் இல்லை. சம்பளத்துடன் கூடிய விடுமுறையோ வார விடுமுறையோ கிடையாது. வேலைக்கு தாமதமாக வரும் நாட்களிலே அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாகிறது. அவர்கள் செய்யும் வேலையின் நிரந்தரமற்ற தன்மை, பாதுகாப்பு இன்மை என்பதை பற்றி நாம் யோசித்ததே இல்லை. அன்பான இறை மக்களே, இந்த சம்பவத்தை போல இந்த உலக வீட்டு தொழிலாளர்கள், அந்த பெண்கள் போல பிள்ளைகளை இன்றைக்கு கணவன் மனைவி அதிகமாக பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை, பிள்ளையை வளர்ப்பதில்லை. ஒரு செவிலித்தாயை வைத்துவிட்டு அவர்கள் வீட்டு வேலை, துணி துவைப்பது, இன்னும் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்புவது முதல் கொண்டு அந்த வீட்டு தொழிலாளர் தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் அதில் பல பாதிப்புகளும் உண்டு, பல நன்மைகளும் உண்டு. உதவி செய்கிறார்கள், ஆனால் அந்த குழந்தையை பயமுறுத்துகின்ற ஒரு பொல்லாத நிலைக்கு அவர்கள் ஆளாகி குழந்தை பயத்தினாலே தன்னுடைய எதிர்கால வாழ்வையை சீரழித்து போடுகிற ஒரு ஸ்பெஷல் சைல்டு, சிறப்பு குழந்தையாக மாறிவிடுகிற கட்டமும் இருக்கிறது. இங்கே பிள்ளையை வளர்க்கும்போது அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியங்களை கடவுள் தன்னுடைய தூதர்கள் மூலமாக மனோவாவோடு பேசுகிறார். இந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 13-14. திராட்சை பழம், தீட்டான காரியம் ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, கட்டளையிட்டதெல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் சற்று நேரம் தரித்திரும் என்று சொல்லி அந்த தூதன் மனோவாவுக்கு சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம்? நாம் ஒன்றை செய்யக்கூடாது என்று சொன்னால், இந்த பொருள் வேண்டாம் என்று சொன்னால், இந்த பழக்கம் வேண்டாம் என்று சொன்னால், தலைமுடி வெட்டுவதிலிருந்து, ஆடை வாங்குவதிலிருந்து, சாப்பிடுகின்ற உணவிலிருந்து, படிப்பிலிருந்து எல்லாவற்றிலும் ஒரு வரையறை வேண்டும், ஒரு தாக்கம் வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். ஆகவே பிள்ளையை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் தேவனுடைய தரிசனத்தை, தாகத்தை, அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு பிள்ளையை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிள்ளையை வீட்டு தொழிலாளரிடம் கொடுத்து செல்வது அநேக நேரங்களிலே அவசரம். ஆனால் அது எவ்வளோ பெரிய விளைவை பெற்றோரிடமுடைய உண்மையான அன்பும் அந்த பண்பும் நல்ல குணங்களும் பிள்ளையிடம் இல்லாமல் போவதற்கு காரணம் வீட்டு தொழிலாளர்களிடம் பிள்ளையை வளர்க்க கொடுப்பது. இன்றைக்கு இந்த வீட்டு தொழிலாளர்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்? வீட்டு தலைவனால்
அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறார்கள். பணத்தை திருடிவிட்டார்கள் என்று அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது. அவர்களும் அதே நேரத்தில் வேலை செய்கின்ற வீடுகளில் அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஆகவே இந்த நாளில் அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கின்ற அருள்கொடை சுதந்திரம், அதை நாம் வளர்க்க வேண்டிய காரியங்கள், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு, செய்ய வேண்டிய செயல்பாடுகள், ஆரோக்கியத்திற்கும் உலகத்திற்கும் திறமைகளுக்கும் தாளந்துக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், இவைகளிலே நாம் கவனமாக இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம் இன்னதென்பதை குறித்து இந்த நாளிலே மனோவா மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை நாங்கள் மனதில் கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிருபைகளும் பெற்றுக் கொடுக்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று இயேசு